இலங்கையில் இன்றைக்கு ஒரு மிக பயங்கரமான ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு கிழமைக்குள்ளேயே இலங்கையில் 15 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் வாகனங்களுடைய விலை அதிகரிக்க போகுது. அது ஏன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் பின்னிரம், அதாவது மாலை 6 மணிக்கு பிறகு ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் T56 ரக துப்பாக்கியால் பட்டப்பகல்லன்னு சொல்லலாம். இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. காருக்குள்ளே இருந்த 2 பேர் மீது இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 பேருமே அந்த இடத்திலேயே காருக்குள்ளேயே உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு பயங்கரமான சம்பவமாக மாறியிருக்கிறது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் தலங்கம அக்குரகோட பிரதேசத்தில் தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இறுதியாக கிடைத்த செய்தியின் அடிப்படையில் உயிரிழந்த ஆண் ஒரு லோயர், அதாவது சட்டத்தரணி அப்படின்றது அடையாளம் காணப்பட்டிருக்குது. அதோட பெண் தொடர்பான தகவல்கள் இதுவரையில் வெளியாகலை. இது எதற்காக இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம், இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் நடக்குது. எனவே இதுவரையில் யாரும் கைது செய்யப்படவும் இல்லை. இது தொடர்பான முழுமையான தகவல்களும் இன்னும் வெளியாகலை. எனவே மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சம்பவமாக இன்றைய நாளில் மாலை வேளையில் பதிவாகி இருக்கிறது. இந்த வருஷத்தில் இந்த 1.5 மாசத்துக்குள்ள நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகள் 7 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இன்றோடு இதுல 7 பேர் உயிரிழந்திருக்காங்கன்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். இலங்கையில ஒரு கிழமைக்குள்ளேயே 15 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2 நாளைக்கு முதல்ல 12 பேருக்கு ஒரே நேரத்தில் கம்பஹா நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்திருந்தது. இன்றைய நாளில் 3 பேருக்கான மரண தண்டனையை களுத்துறை நீதிமன்றம் விதித்திருக்கிறது. வஸ்பெடுவ பிரதேசத்தில் 2008ஆம் ஆண்டு ஒரு மரண வீட்டில் இடம்பெற்ற கத்திக்குத்து சண்டையில் ஒருவர் உயிரிழந்திருந்தார். அந்த சம்பவத்தோடு தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டு இவங்களுக்கான விசாரணைகள் நடந்து வந்த நிலையில் இந்த 3 பேருக்கான மரண தண்டனை தான் இன்றைய நாளில் களுத்துறை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு. இந்த மரண தண்டனை விதிக்கப்படும் போது நீதிமன்றத்தினுடைய கதவுகள், ஜன்னல்கள் மூடப்பட்டு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் அனைவரும் எழுந்து நிற்கும்படி பணிப்புரை விடுக்கப்பட்டுதான் இந்த தீர்ப்பை நீதிபதி வாசிச்சிருக்காரு. மரண தண்டனை இலங்கையில நிறைவேற்றப்படுகிறதா அப்படின்ற கேள்வி இருக்கு. நிறைய பேர் கடந்த நாட்கள்ல பேசிக்கொண்ட விஷயம் தான். அதாவது இலங்கையில மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதாவது அந்த குற்றத்துக்கு அவங்களுக்கு இது மரண தண்டனை தான் இந்த தீர்ப்பு அப்படின்னு வழங்கப்பட்டாலும் தண்டனை நிறைவேற்றப்படுவதில்லை. அது எப்போது ஒரு தரம் நிறைவேற்றப்படலாம். இலங்கையினுடைய ஜனாதிபதி, அதிகாரம் நிறைவேற்றிக் கொண்ட ஜனாதிபதியினுடைய கையெழுத்து அது அவருடைய பணிப்புரையில மரண தண்டனை வழங்குவதற்கான அனுமதியும் இருக்கிறது. எனவே இந்த தண்டனைகள் வழங்கப்படும் போது அதுல வாசிக்கப்படும் சில இடங்கள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இலங்கையினுடைய ஜனாதிபதி, எந்த ஜனாதிபதி அந்த காலத்தில் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடைய கையெழுத்தின் கீழே இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான கடிதங்கள் அனுப்பப்படும். அது மட்டுமில்லாமல் மரண தண்டனை வழங்கப்பட்ட ஒருவருக்கு ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பும் வழங்கப்படும். அதுதான் ஜனாதிபதியினுடைய அந்த ஆட்சி, அந்த பதவியினுடைய பவர்ன்னு சொல்லுவாங்க. ஜனாதிபதிக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கிறது. கடுமையான சட்டம் ஒன்று அமலாக போகின்றது. அதற்கான பரிந்துரைகள் செய்யப்படுகின்றது. அரசாங்கம் தொடர்பாக யோசனையில் இப்பொழுது இறங்கி இருக்கிறது. அதாவது போதைப்பொருள் வியாபாரம் செய்து கைது செய்யப்படுபவர்களுக்கு பிணை வழங்காதிருப்பதற்கான ஒரு சட்டத்தை அமுல்படுத்த போறாங்க. எனவே இந்த போதைப்பொருள் தொடர்பான பாவனையையும் விற்பனையையும் தடுப்பதற்காகவும் அவர்கள் போதைப் பொருளால விற்பனை செய்து சம்பாதித்து கொண்ட சொத்துக்களையும் முடக்குவதற்கான சட்டமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயமாக இருக்க போகுது. காரணம்னு சொன்னா, இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுல அரசாங்கம் மிகப்பெரிய அளவான பங்களிப்பு செய்து கொண்டிருக்காங்க. எனவே அதில் இந்த சட்ட திருத்தங்களும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் யோசனைகளும் இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது. வாகனங்களுக்கான விலைகள் வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து அதிகரிக்க போகுது. இதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், SSCL அப்படின்ற வரி முதல் வாகனம் வாங்கும் போது விதிக்கப்பட்டது. இனி ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இது இறக்குமதி செய்ய போதும் போதே இது விதிக்கப்படுகிறது. 2.5% SSCL வரி விதிக்க போறாங்க. எனவே இதனால வாகனங்களுடைய விலைகள் அதிகரிக்கும். இது ஒரு காரணம். அதோட பல நாடுகள் இப்பொழுது வாகன இறக்குமதியை தளர்த்தி இருக்காங்க. சில நாடுகள் கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க, இப்ப அதை தளர்த்திட்டாங்க. அதனால வாகனங்களுக்கான கேள்விகள் அதிகரிச்சிருக்கிறதால ஜப்பான்ல இப்பொழுது வாகனங்களை எடுப்பதில், அதாவது ஏலம் எடுப்பதில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால ஜப்பான்லையும் வாகனங்களுடைய விலைகள் அதிகரிச்சிருக்கிறதால
இலங்கையிலையும் இது அதிகரிக்கும். இது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நடக்க போகிற சம்பவமாக இருக்க போகுது. நிறைய பேர் வாகனம் வாங்குறதுக்கு காத்து கொண்டிருந்தாங்க. இந்த வருஷத்தில் வாகன விலை குறையும், வரிகள் குறையும் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் வாகன விலை குறையாது, அதிகரிக்கும். ஒரு கவலைக்குரிய விஷயம் நடந்திருக்கு. வாழைச்சேனையில் இன்று காலையில் காட்டு யானை ஒன்று ஊருக்குள்ள வந்து அங்கிருந்த பாதசாரிகளையும் மக்களையும் தாக்கியிருக்கு. இதுல வந்து பரிதாபமாக 68 வயதுடைய ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க. காலையில இடியப்பம் வித்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த யானை தாக்கி உயிரிழந்திருக்காங்க. இதுல 3 பேர் மேலதிகமாக காயமடைந்திருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைகள் வருகின்ற திங்கட்கிழமை முதல் நடக்க போகுது. அதாவது பிப்ரவரி 17 26 தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதனால 2ஆம் தவணைக்கான விடுமுறை இன்று முதல் அரச பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நிறைய லீவுகள் இப்பதான் பள்ளிக்கூடம் தொடங்கமாக இருந்துச்சு, ஆனால் அதுக்கிடையில் விடுமுறை விட்டாங்க. எனவே மார்ச் 3ஆம் தேதி மீண்டும் பாடசாலைகள் தொடங்கி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த பாடசாலைகள் நடக்கும். அதுக்கு பிறகு திரும்ப விடுமுறை வழங்க போறாங்க, ஏப்ரல் விடுமுறை. நேற்று நாங்கள் முக்கியமான செய்தியை பார்த்தோம். பாஸ்போர்ட் அலுவலகத்தில் வந்து கணனி கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பாஸ்போர்ட் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லப்பட்டது. இன்று மதிய வேளையில் அது சீர் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்திருக்கிறது. எனவே நீங்கள் திங்கட்கிழமையிலிருந்து பாஸ்போர்ட்டுகளை நீங்கள் பிராந்திய அலுவலகங்களோ அல்லது கொழும்பு வத்தரமுலை தலைமை காரியாலயத்திலோ பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சர்வதேச ரீதியில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி, ரஷ்யா இன்றைய நாளில் யூடியூப் மற்றும் வாட்ஸ்அப் ஆகிய தளங்களை அவங்களுடைய இணைய தளங்களிலிருந்து நீக்கியிருக்காங்க, அல்லது அவங்களோட இணைய கட்டமைப்பிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். இதனால் வாட்ஸ்அப் அல்லது யூடியூப் ரஷ்யாவில் இனி பார்க்க முடியாது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சர்வதேச ரீதியிலான செய்தியாக மாறியிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் சொன்னால் VPN அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர்கள் மூலமாக தான் பார்க்கலாம். ஆனால் VPN பார்த்து அதனால் ஏற்படுகின்ற விஷயங்களால் தண்டனைக்குரிய குற்றமாகவும் இருக்காது. VPN பயன்படுத்துறது ரஷ்யாவில் தண்டனைக்குரிய குற்றம். எனவே இந்த விஷயமும் வந்து ஒரு பாரதூரமான விஷயமாக இருக்க போது, அதோடு சமூக வலைத்தளங்களில் இன்னும் ஒரு முக்கியமான தளமாக இருக்கிற டெலிகிராமையும் தடை செய்வதற்கான, அதனை நீக்குவதற்கான பரிந்துரைகள் இப்பொழுது ரஷ்யாவிடம் இருக்கிறது. எனவே வருகின்ற காலத்தில் இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் ரஷ்யா தனக்கென்றே ஒரு இணைய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்பொழுது ஊகிக்கப்படுது. காரணம்னு சொன்னால் சர்வதேச ரீதியில் இருக்கிற பலதரப்பட்ட இணையதளங்களை, சமூக வலைத்தளங்களை தடை செய்கிறாங்க. ஏற்கனவே சீனா முற்றுமுழுதான சமூக வலைத்தளங்களை தடை செய்து தங்களுக்கென்றே தனியான சமூக வலைத்தளங்களை வச்சிருக்காங்க. ஆனாலும் இணையதளங்களை சர்வதேச ரீதியில் பயன்படுத்தலாம். ஆனால் இவங்க ரஷ்யா வந்து தனியாகவே தங்களுக்கான ஒரு இணையதள கட்டமைப்பை உருவாக்க போகிறாங்க. வேறு யாருமே உள்ளுக்கு வர முடியாது, ரஷ்யாக்குள்ள இருக்கிறதையும் யாரும் வெளியில் பார்க்க முடியாது. இது கிட்டத்தட்ட வடகொரியா வச்சிருக்கின்ற ஒரு கட்டமைப்பு, இணைய கட்டமைப்பு மாதிரி இருக்க போகுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்படியே ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு உருவாக்கி தங்களுக்கு உள்ள விஷயங்களை தங்களுக்குள்ளே வச்சுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்காங்க. இது ஒரு காலத்தில் யாருக்கும் யாரோடையும் எந்த நாடும் தொடர்பில்லாத ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ரீதியில் பேசப்படுது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான தரவுகள், செய்திகள். ஆர்ஜே சந்துரு வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்கள் அதில் அறிந்து கொள்ளலாம்.